தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீதர் வேம்பு சோகோ என்ற பெயரில் ஐடி சேவைகளை வழங்கி வருகிறார். இந்த நிறுவனம் வாட்ஸ்அப் செயலிக்கு நிகரான அரட்டை என்ற செயலியை மேட் இன் இந்தியா தயாரிப்பாக 2021 வெளியிட்டது. ஆ என்ற தமிழ் எழுத்தை லோகோவாக அமைத்து இந்த செயலி கூகுளின் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. தினமும் குறைவான நபர்கள் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களில் தினமும் சுமார் 3.5 லட்சம் புதியவர்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். அமெரிக்கா இந்தியா மீது 50% வரி விதித்துள்ள நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் பேசிய பிரதமர் மோடி சுதேசி பொருட்களுக்கு இந்தியர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியர்கள் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்த வேண்டும், உள்நாட்டில் பொருட்கள் தயாரித்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமரின் இந்த கருத்து நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் நான் சோகோ நிறுவன சேவைகளுக்கு மாறிவிட்டேன் என பெருமையுடன் தெரிவித்தார். அவரை பின்பற்றி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அரட்டை செயலியை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமரை டாக் செய்து அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். இதனால் அரட்டை செயலி அதிக கவனம் பெற்று அதிவேகத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருகிறது. வாட்ஸ்அப்புக்கு இணையான அத்தனை சிறப்பம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளதால் இந்தியர்கள், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவு பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். இதுகுறித்து சோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கூறியது: கடந்த 3 நாளில் அரட்டை செயலியை பதிவிறக்கம் செய்தவர்களின் எண்ணிக்கை 100 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதனால் அரட்டை செயலியின் உள்கட்டமைப்பை மாற்றி அமைத்து வருகிறோம். நீங்கள் எதிர்பார்க்கும் பல அம்சங்களுக்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். இன்னும் 1 மாதத்தில் அதில் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படும். இவை அனைத்தையும் பற்றி நான் தினமும் இன்ஜினியர்களிடம் பேசி வருகிறேன். அனைத்தும் சரியாகிவிட்டால் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இயக்கத்தை நாங்கள் தொடங்குவோம். அது உங்களுக்கு பிடிக்கும். உலகின் சிறந்த சமூக வலைதள அனுபவத்தை வழங்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார்.